வணக்கம். ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது புரட்டாசி முதல் சனிக்கிழமை விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு தளிகை போட காரணம் என்ன, தளிகை என்றால் என்ன, தளிகை போடும் நாட்கள், தளிகை போடும் நேரம் மற்றும் தளிகை இடும் முறையை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக காணலாம். தமிழ் மாதத்தில் மிகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசிக்கு முக்கிய பங்கு உண்டு. புரட்டாசி பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவனுக்குரிய கேதார கௌரி விரதம் மற்றும் அம்பிகைக்குரிய நவராத்திரி பண்டிகை, முன்னோர்களுக்கான வழிபாடு போன்றவை இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் வருடத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைகின்றார். கன்னி ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கின்றார். புதன் விஷ்ணுவின் அம்சமாக பார்க்கப்படுகின்றார். சைவ பிரியரான புதன் பகவான் புரட்டாசி மாதத்தில் ஆட்சி செய்வதால் நாம் இந்த மாதம் முழுவதும் சைவம் சாப்பிடுவது சிறந்தது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் எனவும் கூறப்படுகின்றது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய வீரியம் குறையும், சிக்கல்கள் நீங்கும் என்பதால் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. நாம் ஒவ்வொரு வாரமும் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கும் போது கிடைக்கும் பலனை புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும், வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்து புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரத வழிபாடு முறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் காலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து காலையில் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு குளித்து நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த நாமம் இட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் அழகிய கோலம் இட்டு மாவிளக்கு தோரணம் கட்ட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த விளக்கில் இருக்கும் எண்ணெய் திரியை எடுத்துவிட்டு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றவும். அன்று காலையில் நாம் தீபம் ஏற்றி இறைவனுக்கு ஏதேனும் ஒரு நிவேதனம் படைக்க வேண்டும். எளிமையாக ஒரு இனிப்பை இறைவனுக்கு படைக்க விரும்பினால் பொரிக்கடலை மற்றும் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு படைக்கலாம். அதன் பின்னர் மதியம் சமைத்த உணவுகளை ஒரு வாழை இலையில் படைக்கவும். பிறகு தீபாராதனை தூப ஆராதனை காட்டி பெருமாளை வழிபடவும். நாம் சமைத்த அனைத்து உணவுகளில் இருந்து சிறிதளவு எடுத்து ஒரு இலையில் வைத்து காகத்திற்கு வைக்கவும். நாம் சமைத்து வைத்த உணவுகளை நம் வீட்டிற்கு அருகில் உள்ள குழந்தைகளை அழைத்து விருந்து படைத்து அவர்கள் வாயால் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் சொல்லவும். அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் நீங்கள் விருந்து படைக்க முடியாவிட்டாலும் ஏதேனும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு பொட்டலங்களை நாம் அன்று வாங்கி வழங்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாட்டில் தளிகை அல்லது படையல் முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றி தளிகை போட்டும் பெருமாளை வழிபடுவது வழக்கம். அடுத்து நாம் தளிகை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பெருமாளை குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகை இடுவார்கள். தளிகை என்றால் படையல் என்பதாகும். தளிகையில் பெருமாளுக்கு 5 விதமான சாதங்கள் படைக்கப்படுகின்றது. அதாவது தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை போன்ற சாதங்களும், உளுந்து வடை, சுண்டல் மற்றும் பானகம், துளசி தீர்த்தம் போன்றவை தளிகையில் வைக்கப்படுகின்றது. அன்று 5 விதமான சாதங்களையும் பச்சரிசியில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அடுத்து தளிகை போடும் நாட்கள் மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் புரட்டாசி மாதம் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை நீடிக்கின்றது. இந்த ஆண்டு புரட்டாசியில் 4 சனிக்கிழமைகள் வருகின்றது. இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் சனிக்கிழமையும், அடுத்து செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று 2வது சனிக்கிழமையும், அதன் பிறகு அக்டோபர் 4ஆம் தேதி 3வது சனிக்கிழமையும் மற்றும் அக்டோபர் 11ஆம் தேதி 4வது சனிக்கிழமை வருகின்றது. இதில் 4 வாரங்களும் தளிகை இடுபவர்கள் பெருமாளுக்கு படைத்து அவ்வாறு வழிபடலாம். முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் உங்களுக்கு உகந்த நாளை தேர்வு செய்து அந்த நாளில் தளிகை இட்டுக் கொள்ளலாம். குறிப்பாக புரட்டாசியில் முதல் மற்றும் 3வது சனிக்கிழமையில் தளிகை போட்டு வழிபடுவது சிறப்பு. ஆகையால் இந்த வருடம் வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி தளிகை போட்டு நாம் வழிபடலாம். சிலர் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் வந்தால் 5வது சனிக்கிழமையிலும் படையல் போட்டு வழிபடுவார்கள். புரட்டாசி சனிக்கிழமைகள் தளிகை போட முடியாதவர்கள் மாவிளக்கு வைத்து வழிபடலாம். நாம் வைக்கும் எந்த ஒரு நிவேதனத்தையும்
உள்ளன்போடு இறைவனுக்கு படைத்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகை போடும் நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:20 மணி வரை ஆகும். இறுதியாக நாம் புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகையிடும் முறையை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை அன்று வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மணப்பலகையில் எடுத்து வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்கும் மலர்களை பயன்படுத்தி நாம் அலங்கரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக பெருமாளுக்கு பிடித்தமான துளசி இருப்பது அவசியம். பெருமாளின் படத்திற்கு முன் சிறிய விநாயகர் விக்கிரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் பெருமாள் படத்திற்கு முன் 3 இலைகள் போட்டு 5 வகை சாதத்தை நிவேதனமாக படைக்க வேண்டும். அதாவது சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை நிவேதனமாக படைக்க வேண்டும். மாவிளக்கு படைத்து வழிபடும் வழக்கம் இருந்தால் அதையும் சேர்த்து வழிபடலாம். இந்த சாதங்களை வரிசையாக வைத்தும் வழிபடலாம். அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைந்தும் படைத்து வழிபடலாம். தீப தூப ஆராதனை இட்டு கோவிந்தா என கோஷமிட்டு கோவிந்த நாமம் சொல்லி நாம் வழிபட்ட பிறகு தளிகையில் படைக்கப்பட்ட சாதத்தை நாம் சாப்பிட வேண்டும். தளிகை போட முடியாதவர்கள் மாவிளக்கு வைத்து வழிபாடுகளை செய்யலாம். பெருமாளுக்கு தயிர் சாதம் மிகவும் பிடித்த உணவாக கூறப்படுகின்றது. அதனால்தான் இன்றளவும் திருமலையில் ஏழுமலையானுக்கு மண் பானையில் தயிர் சாதம் நிவேதனமாக படைக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பது பெண்கள் மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள அனைவரும் இருக்கலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் உபவாசம் இருந்து தளிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த புனிதமான புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் நாம் பக்தியுடன் பெருமாளை வழிபட்டு பெருமாளின் முழு அருளை பெற்று தங்களது வாழ்வில் நல்லதொரு திருப்பத்தை காண எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.